ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் ரே ஆப்டிக்ஸ். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சாப்டரை கன்ஃபியூசிங்காகவும் கஷ்டமாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால எல்லா டாபிக்குமே பேசிக்ஸ்ல இருந்து டீட்டெயில்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். அண்ட் ஆல்சோ இந்த சாப்டர் கொஞ்சம் பெருசுன்றனால we will divide into two parts. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன டாபிக்லாம் கவர் பண்ண போறோம்னா we gonna start with law of reflection. So with respect to the reflection we have types of mirror. டோட்டலாக த்ரீ டைப்ஸ் ஆஃப் மிரர் இருக்கு. அதோட ப்ராப்பர்ட்டி, நேச்சர் ஆஃப் த இமேஜ் எல்லாமே நம்ம பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறமேட்டு லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து நிறைய கேட்டகரி இருக்கு. பட் இந்த பார்ட்ல நம்ம வந்து லென்ஸ் மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். தட் இஸ் கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ். அதோட ப்ராப்பர்ட்டி அண்ட் ஃபைனல் இமேஜ் எல்லாமே பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் மிரர் அண்ட் லென்ஸ் ரெண்டுத்துக்குமே காமனா சைன் கன்வென்ஷன் எப்படி பார்க்கணும், ஃபார்முலா டிஃப்ரென்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் ஆல்சோ டு நோ மோர் அபவுட் பிசிக்ஸ், ஸோ நமக்கு இன்ஸ்டாகிராம்ல பேஜ் இருக்கு அண்ட் வி ஹாவ் அ வாட்ஸ்அப் சேனல். ஸோ இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. பிசிக்ஸை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். வில் ஸ்டார்ட் வித் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் நம்ம கிளாஸ் செவன்த்ல இருந்தே லைட்ன்ற சாப்டர்ல நம்ம படிச்சிருப்போம். ஸோ மெயினாக இதில் ரெண்டு ரூல் இருக்கும். தட் இஸ் ஒரு லைட் வந்து பிளெயின் மிரர்ல இன்சிடென்ட் ஆகுதுன்னா கண்டிப்பாக அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ பவுன்சிங் பேக் ஆஃப் லைட்டை தான் நம்ம ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பிளெயின் மிரருக்கு பர்பண்டிகுலரா இருக்கிறது எப்பவுமே நம்ம நார்மல்னு சொல்லுவோம். ஃபைன். ஸோ இப்போ நம்ம ரூல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரூல், த இன்சிடென்ட் ரே, நார்மல் அண்ட் ரிஃப்ளெக்டட் ரே ஆல் லை ஆன் த சேம் பிளேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் செகண்ட் ஒன், இந்த இன்சிடென்ட் ரேக்கும் நார்மலுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் சொல்லுவோம். அண்ட் அதே மாதிரி ரிஃப்ளெக்டட் ரேக்கும் நார்மலுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். ஸோ ரெண்டாவது ரூல் என்னன்னா, த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் எப்பவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 30 டிகிரினா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் நமக்கு 30 டிகிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு மெயின் ரூல் தான் நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம். ஸோ இப்போ கொஞ்சம் அடிஷ்னா பார்க்கலாம். ஸோ எப்பவுமே நம்ம ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு நார்மல் தான் பார்ப்போம். சப்போஸ் ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு மிரர் பார்த்தா அந்த ஆங்கிளுக்கு பேரு கிளான்சிங் ஆங்கிள். தட் இஸ் இப்போ இந்த இன்சிடென்ட் ரேக்கும் பிளெயின் மிரருக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் கிளான்சிங் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் சொல்லுவோம். அண்ட் அதே மாதிரி இந்த ரிஃப்ளெக்டட் ரேக்கும் பிளெயின் மிரருக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் கிளான்சிங் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். ஸோ எப்படி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ரிஃப்ளெக்ஷனும் ஈக்குவலாக இருக்கோ அதே மாதிரி கிளான்சிங் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் கிளான்சிங் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இங்கே எக்ஸாம்பிளில் பார்த்துடலாம். ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் நம்ம 30 டிகிரின்னு சொன்னோம். அப்போ கிளான்சிங் ஆங்கிள் பார்க்கணும் இல்லையா, அது எப்படி இருக்கு, காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளாக தானே இருக்கு. அப்போ 90 மைனஸ் 30 இது வந்து 60 டிகிரியா இருக்கும். ஸோ இது 60 டிகிரினா இந்த சைடும் நமக்கு என்னவா இருக்கும், 60 டிகிரியா தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் த கிளான்சிங் ஆங்கிள். ஓகே, ஸோ நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம், ஆல்வேஸ் லைட் டிராவல்ஸ் இன் அ ஸ்ட்ரைட் லைன். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் ரெக்டிலீனியர் ப்ரொபகேஷன் ஆஃப் லைட்னு படிச்சிருப்போம். ஸோ அப்போ இந்த லைட் வந்து ஸ்ட்ரைட்டாக வருதுன்னா அப்படியே நமக்கு ஸ்ட்ரைட்டாக தான் போயிருக்கணும். இந்த பிளெயின் மிரர் வச்சனால தான் நமக்கு என்ன ஆயிடுச்சு, ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. அப்போ இப்படி ஸ்ட்ரைட்டாக போக வேண்டிய ரே தான் நமக்கு இப்படி என்ன ஆயிருக்கு, பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. அப்போ இந்த ரெண்டு ரேக்கு நடுவில் இருக்கிறத ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளோ டீவியேட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். அப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷனுக்கும் நமக்கு ஃபார்முலா இருக்கு. தட் இஸ் 180 மைனஸ் 2i. இங்கே ஐன்றது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், இப்போ நமக்கு லைட் வந்து ஒரே மீடியம்ல தான் பாஸ் ஆயிட்டு இருக்கு, கரெக்டா. ஸோ அப்போ மீடியம்னு வரும்போது நமக்கு வெலாசிட்டி, ஃப்ரீக்வன்சி, வேவ் லென்த் எல்லாமே பார்க்கணும். லெட் அஸ் கன்சிடர் இன்சிடென்ட் ரேக்கு நமக்கு வெலாசிட்டி v, வேவ் லென்த் லாம்டா அண்ட் ஃப்ரீக்வன்சி எஃப்னு வச்சுக்கலாம். இப்போ ரிஃப்ளெக்டட் ரேக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்போ ரிஃப்ளெக்டட் ரேக்கு இது சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டால் இது எதுவுமே சேஞ்ச் ஆயிருக்காது. ரீசன், இந்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா மீடியமை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ இங்கே இன்சிடென்ட் ரேயும் ரிஃப்ளெக்டட் ரேயும் ஒரே மீடியம்ன்றனால சேம் வெலாசிட்டி, வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி நமக்கு மெயின்டைன் ஆகும். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அண்ட் லாஸ்ட் ஒன், they'll talk about intensity and amplitude. ஸோ அப்போ இன்டென்சிட்டி, ஆம்ப்ளிடியூட் என்ன ஆகுதுன்னு கேட்பாங்க. கண்டிப்பா நமக்கு லைட் ஒன்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இன்டென்சிட்டியும் அதோட ஆம்ப்ளிடியூடும் கண்டிப்பா டிக்ரீஸ் ஆகும். ரீசன், இதை நீங்க வேவ் ஆப்டிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க, போலரைசேஷன் சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் லைட் ரிஃப்ளெக்ட் ஆனாலும் ரிஃப்ராக்ட் ஆனாலும் கண்டிப்பா அந்த இடத்துல லைட் வந்து போலரைஸ் ஆகும்.
அதனால நமக்கு இன்டென்சிட்டி ரெடியூஸ் ஆகும். ஓகே. ஸோ இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தோம்னா, இங்க வெலாசிட்டி, வேவ் லென்த், ஃப்ரீக்வன்சி இது எல்லாமே கான்ஸ்டன்ட்டா இருக்கும். பிகாஸ் தட் டிபெண்ட்ஸ் ஆன் மீடியம். பட் இன்டென்சிட்டி அண்ட் ஆம்ப்ளிட்யூட் மட்டும் டிக்ரீஸ் ஆகும். இஸ் இட் ஓகே? ஸோ திஸ் இஸ் அபவுட் த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அண்ட் இத வச்சு நம்ம டைப்ஸ் ஆஃப் மிரர் பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் மிரர் பார்க்கலாம். ஸோ மிரர் ஜென்ரலா 2 டைப்ஸா பிரியும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிளெயின் மிரர், செகண்ட் ஒன் இஸ் ஸ்பெரிக்கல் மிரர். அகைன் ஸ்பெரிக்கல் மிரர் 2 டைப்ஸா பிரியுது. தட் இஸ் கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பிளெயின் மிரர். பிளெயின் மிரருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் டெய்லி நம்ம ஃபேஸ் பார்க்குற மிரர் தான் பிளெயின் மிரர். ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஓகே. அண்ட் இதோட ப்ராப்பர்ட்டி பத்தி நம்ம படிப்போம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் ரெண்டுமே கர்வ்டா இருக்கும். அண்ட் இதுல கான்கேவ் மிரர்ன்றது கன்வர்ஜிங் மிரர். எப்படின்னா ஸோ இதுதான் கான்கேவ் மிரர் அண்ட் இதோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்லுவோம். திஸ் இஸ் போல். ஸோ இந்த போல்க்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் மிட் பாயிண்ட்ல இருக்கிறது தான் நமக்கு ஃபோக்கஸ். அண்ட் இப்போ ஏதாவது ஒரு ரே பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலா வருது அப்படின்னா அது வந்து ஃபோக்கஸ் வழியில தான் பாஸ் ஆகும். அது அப்படியே கன்வெர்ஜ் பண்ணும். அதனால தான் இதை கன்வர்ஜிங் மிரர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் கமிங் டு த கான்வெக்ஸ், கான்வெக்ஸ் பாருங்க பல்ஜ்டா இருக்கா. அண்ட் இந்த இடத்துல தான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கு அண்ட் இங்க தான் ஃபோக்கஸ் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த மிரர்ல ஏதாவது ஒரு ரே நமக்கு பேரலா வருது அப்படின்னா அப்படியே நமக்கு வந்து டைவர்ஜ் ஆகும். அண்ட் அதோட இமேஜினரி தான் நமக்கு ஃபோக்கஸ் வழியில பாஸ் ஆகும். ஓகே. ஸோ ஜென்ரலா மிரர் வந்து இதுதான். இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பிளெயின் மிரர் பார்க்கலாம். ஸோ பாருங்க ஒரு பிளெயின் மிரர் எடுத்திருக்கோம். ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல நம்ம ட்ரீயை வந்து ஆப்ஜெக்டா எடுத்திருக்கோம். அண்ட் அதோட இமேஜ் வந்து மிரருக்குள்ள ஃபாலோ ஆகுது. ஸோ எப்போவுமே இமேஜ் மிரருக்குள்ள ஃபாலோ ஆச்சுன்னா அதை நம்ம ஒர்க்ஷுவல் அண்ட் எரெக்ட்னு சொல்லுவோம். சப்போஸ் இமேஜ் நமக்கு சேம் சைடு நமக்கு ஸ்க்ரீன்ல ஃபாலோ ஆச்சு அப்படின்னா அதை நம்ம ரியல் அண்ட் இன்வெர்டர்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ எப்போவுமே பிளெயின் மிரர்ல இமேஜ் மிரருக்குள்ள தான் வரும். தட் மீன்ஸ் ஒர்க்ஷுவல் அண்ட் எரெக்ட் மட்டும்தான் நமக்கு பாசிபிள். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ பாருங்க நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கும் மிரருக்கும் நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த டிஸ்டன்ஸை ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் யூன்னு எடுத்துப்போம். அண்ட் அதே மாதிரி இமேஜுக்கும் மிரருக்கும் நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த டிஸ்டன்ஸை நம்ம வின்னு எடுத்துக்கலாம். அண்ட் எப்போவுமே இங்கே பாருங்க ஆப்ஜெக்ட் எந்த டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கோமோ அதே டிஸ்டன்ஸ்ல தான் நமக்கு இமேஜும் இருக்கு. அப்போ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸும் இமேஜ் டிஸ்டன்ஸும் ஈக்குவலா இருக்கும். ஓகே. ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் ஒன் இந்த ஆப்ஜெக்ட் பாருங்க, இந்த ட்ரீ பாருங்க, இது என்ன சைஸ் அண்ட் ஷேப்ல இருக்கோ அதே எக்ஸாக்ட் சைஸ் அண்ட் ஷேப்ல தான் நமக்கு இமேஜும் இருக்கு. அது என்லார்ஜும் பண்ணல, டிமினிஷும் பண்ணல, சேம் சைஸ்ல இருக்கு. அப்போ சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்டை நம்ம ஹெச்ன்னு எடுத்துக்கலாம். சைஸ் ஆஃப் த இமேஜை நம்ம ஹெச் டேஷ்னு எடுத்துக்கலாம். ரெண்டும் பாருங்க பர்ஃபெக்டா ஈக்குவலா இருக்கு. அப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸும் இமேஜ் டிஸ்டன்ஸும் ஈக்குவலா இருக்கு. ஓகே. அண்ட் செகண்ட் பாயிண்ட் சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்டும் சைஸ் ஆஃப் த இமேஜும் ஈக்குவலா இருக்கு. அண்ட் இது நமக்கு சேம் சைஸ்ல இருக்கிறனால மேக்னிஃபிகேஷன் வந்து ஒன்னா இருக்கும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இதோட நேச்சர் பார்த்தோம்னா ஒர்க்ஷுவல் அண்ட் எரெக்ட். ஒர்க்ஷுவல் அண்ட் எரெக்ட்னு எழுதிக்கலாம். அண்ட் லாஸ்ட் நமக்கு மிரருக்கு எப்போவுமே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். என்ன ப்ராப்பர்ட்டினா லேட்ரல் இன்வர்ஷன், லேட்ரலி இன்வெர்டர்னு சொல்லுவோம். இதை ப்ராக்டிக்கலாக நம்ம வீட்டிலேயே கூட பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நோட்டில் வந்து நம்ம லெட்டர் பி எழுதிக்கலாம். ஓகே. ஸோ லெட்டர் பி எழுதிட்டு அப்படியே நம்ம மிரர் முன்னாடி காமிச்சோம்னா அது வந்து இப்படி காமிக்கும். தட் இஸ் லெஃப்ட் டு ரைட் இமேஜ்னு நம்ம சொல்லுவோம். இந்த லெஃப்ட் டு ரைட் இமேஜை லேட்ரல் இன்வர்ஷன்னு சொல்லலாம் ஆர் லேட்ரலி இன்வெர்டர்னு சொல்லலாம். ஓகே ஃபைன். ஸோ லேட்ரல் இன்வர்ஷன் எழுதிக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் பிளெயின் மிரரோட இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் பிளெயின் மிரர் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்க 2 பிளெயின் மிரர் ஒரு ஆங்கிள் வந்து மேக் பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ இங்கே ஒரு பர்சன் வந்து நிற்கிறாங்க. நிற்கும் போது நமக்கு ஒரு இமேஜ் தெரியல, மல்டிபிள் இமேஜஸ் வந்து தெரியுது. ஸோ அப்போ என்னன்னா லெட் அஸ் கன்சிடர் இப்போ நமக்கு 2 பிளெயின் மிரர் இருக்கு. இது ஒரு பிளெயின் மிரர் அண்ட் இது ஒரு பிளெயின் மிரர். ஓகே. ஸோ இது ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் நம்ம வச்சோம் அப்படின்னா அண்ட் ஒரு பர்சன் இங்கே நிற்கும் போது மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் நடக்கும்போது நிறைய இமேஜஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த நம்பர் ஆஃப் இமேஜஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த நம்பர் ஆஃப் இமேஜஸ் கண்டுபிடிக்க நமக்கு ஃபார்முலா n இஸ் ஈக்குவல் டு 360 பை தீட்டா. பட் ரூல் என்னன்னா நமக்கு n எப்போவுமே ஆட் நம்பராக தான் இருக்கணும். அப்போ சப்போஸ் ஈவன் கிடைச்சிச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா நம்ம -1 பண்ணுவோம். ஸோ இதுதான் கேஸ் பாருங்க. நம்ம 360 பை தீட்டா எடுப்போம். நமக்கு ஈவன் நம்பர் கிடைச்சிருச்சுன்னா நம்ம -1 பண்ணி அது ஆட் நம்பராக மாற்றிடுவோம். சப்போஸ் எனக்கு ஆட் நம்பரே கிடைச்சிருச்சுன்னா நம்ம வரி பண்ண வேண்டாம். ஓகே.
ஸோ இது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. சப்போஸ் இது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். லெட் அஸ் கன்சிடர் 2 பிளெயின் மிரருக்கு நடுவுல இருக்க ஆங்கிள் தீட்டா வந்து 60 டிகிரி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம n கண்டுபிடிக்கலாம். n இஸ் ஈக்குவல் டு 360 பை தீட்டான்ற இடத்துல 60 எழுதிக்கிறேன். ஸோ 0 0 கேன்சல். ஸோ சிக்ஸ்த் டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணால் வில் கெட் இட் as 6. ஸோ 6 வந்து ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பர் கிடச்சிச்சுன்னா நம்ம -1 பண்ணும். அப்போ -1 நம்ம போட்டுட்டோம்னா வில் கெட் இட் as 5. இப்போ 5 வந்து ஆட் நம்பர் ஆயிடுச்சு. இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து கான்கேவ் மிரர் பார்க்கலாம். ஸோ இந்த ரே டயக்ராம் அண்ட் கண்டிஷன்ஸ் நம்ம 9th அண்ட் 10th படிச்சிருப்போம். இந்த ரே டயக்ராமை அப்படியே மக்கப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் கண்டிஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் கான்கேவ்ல டோட்டலாக 6 கேசஸ் இருக்கு. ஆப்ஜெக்டை இன்ஃபினைட்ல வச்சா இமேஜ் வந்து ஃபோக்கஸ்ல கிடைக்கும். பியாண்ட் சில வச்சா பிட்வீன் சி அண்ட் எஃப்ல கிடைக்கும்ன்ற ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு தெரியணும். அப்போ ஓவராலாக எப்படி படிக்கலாம்னா கான்கேவ்ல டோட்டலாக 6 கேசஸ் இருக்கு. அதில் 5 கேஸ் வந்து ரியல் அண்ட் இன்வெர்டட். அண்ட் சைஸ் பாருங்க டிமினிஷ், சேம் சைஸ், என்லார்ஜ் எல்லாமே இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ அதில் 5 கேஸ் வந்து ரியல் அண்ட் இன்வெர்டட், எல்லா கண்டிஷன்ஸ் அண்ட் எல்லா சைஸுமே நமக்கு இருக்கு. அண்ட் லாஸ்ட் ஒன் பாருங்க, நமக்கு ஒர்க்ஷன் அண்ட் எரக்ட். எப்போ ஒர்க்ஷன் அண்ட் எரக்ட் கிடைக்குதுன்னா பிட்வீன் போல் அண்ட் ஃபோக்கஸ் வைக்கும் போது ஒர்க்ஷன் அண்ட் எரக்ட் கிடைக்குது. அண்ட் ஆல்சோ அதோட சைஸ் பார்க்கலாம் என்லார்ஜ், தட் இஸ் பெருசா நமக்கு இருக்கு. கரெக்டா? அப்போ ஒரே ஒரு கேஸ் மட்டும்தான் ஒர்க்ஷுவல் அண்ட் எரக்ட். அண்ட் அந்த சைஸுமே நமக்கு எப்படி இருக்கலாம், பெருசா என்லார்ஜா இருக்கு. கரெக்டா? ஸோ இதை வந்து கான்கேவ்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி கான்வெக்ஸ் பாருங்க. ஸோ கான்வெக்ஸ் ரொம்ப சிம்பிள். டோட்டலாக நமக்கு இருக்கிறது 2 கேஸ் தான். ஓகே, அண்ட் அந்த 2 கேஸ்லுமே நமக்கு வந்து ஒர்க்ஷுவல் அண்ட் எரக்ட் தான். பட் சைஸ் பாருங்க, சைஸ் வந்து சின்னதா டிமினிஷ்டா இருக்கு. கரெக்டா? ஓகே, ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஓவரால் நமக்கு வந்து கொஸ்டின் கேட்கும்போது எல்லா டைமுமே என்ன டைப் ஆஃப் மிரர் கேட்கணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த நேச்சரை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா உங்களுக்கு ஒரு மிரர் இருக்கு, நம்ம கிடைக்கிற இமேஜ் வந்து ரியல் அண்ட் இன்வெர்டட்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ ரியல் அண்ட் இன்வெர்டட் இருக்கிறது நமக்கு கான்கேவ்ல மட்டும்தான் பாசிபிள். வேற எதுலுமே ரியல் அண்ட் இன்வெர்டட் கிடையாது. ஓகே, ஸோ அதே நெக்ஸ்ட் வந்து ஒர்க்ஷன் அண்ட் எரக்ட்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ ஒர்க்ஷன் அண்ட் எரக்ட்ல நம்ம 3 டைப் பார்க்கலாம். சம்டைம்ஸ் ஒர்க்ஷன் எரக்ட்லே சேம் சைஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒர்க்ஷன் அண்ட் எரக்ட் சேம் சைஸ்ல இருக்கிறது ஒரே ஒன்று மட்டும்தான் பாசிபிள், தட் இஸ் பிளெயின் மிரர். ஓகே, ஸோ அதே வந்து இல்லை எனக்கு வந்து சைஸ் வந்து என்லார்ஜா இருக்கு, பெருசா இருக்கு அப்படி சொல்றாங்க. அப்ப என்லார்ஜா இருக்கிறது கான்கேவ்ல மட்டும்தான் நமக்கு பாசிபிள். ஃபைன். அண்ட் இல்ல அதே எனக்கு சின்னதா இருக்கு, ஸ்மாலா இருக்கு, டிமினிஷ்டா இருக்கு அப்படி சொன்னாங்கன்னா அப்போ நமக்கு கான்வெக்ஸ்ல மட்டும்தான் பாசிபிள். ஓகே, ஸோ இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இதை வச்சே நம்ம சம்ஸ் போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஸோ ரிஃப்ராக்ஷன் அப்படின்னா பெண்டிங் ஆஃப் லைட். தட் இஸ் லைட் ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம் போகும்போது அது பெண்ட் ஆகும். அந்த பெண்டிங் ஆஃப் லைட்டை தான் ரிஃப்ராக்ஷன் சொல்லுவோம். ஸோ இங்கே பார்க்கலாம், இப்போ 2 டிஃப்ரெண்ட் மீடியம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரேரர் அண்ட் டென்சர். அப்போ எப்படி ரேரர் டென்சர் கண்டுபிடிப்போம்னா சிம்பிள். இப்போ 2 மீடியம் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அதோட டென்சிட்டி எதுக்கு கம்மியாக இருக்கோ that you call it as rarer. அண்ட் டென்சிட்டி எதுக்கு அதிகமாக இருக்கோ that you call it as denser. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மீடியமை நான் ஏர்ன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் செகண்ட் மீடியமை நம்ம வாட்டர்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு லைட்டு வந்து ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியம் போகும்போது ஸோ ஸ்ட்ரைட்டாக போக வேண்டிய ரே பெண்ட் டுவர்ட்ஸ் த நார்மல். எனக்கு வந்து டுவர்ட்ஸ் த நார்மல் பெண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அப்போ இது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஓகே, ஸோ எனக்கு இப்படி போக வேண்டிய ரே தான் இப்படி போயிருக்கு. அப்போ இந்த ஆங்கிளை ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் சொல்லுவோம். ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ஃபார்முலா நத்திங் பட் மாடுலஸ் ஆஃப் ஐ மைனஸ் ஆர். ஸோ ஏன் மாடுலஸ் போடுறோம்னா நமக்கு மைனஸ் வந்தாலும் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். இதே செகண்ட் ஒன், அதே ஒரு ரே டென்சர்லேருந்து ரேரருக்கு போயிருக்குன்னா என்ன ஆகும்னு பார்க்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் டென்சருக்கு கிளாஸ் எடுத்துக்கிறேன் அண்ட் ரேரருக்கு வாட்டர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு லைட் ரே டென்சர்ல இருந்து ரேரர் போகும்போது ஸோ ஸ்ட்ரைட்டாக போக வேண்டிய ரே பெண்ட் அவே ஃப்ரம் த நார்மல். அப்போ இதை நம்ம ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ்னு சொல்லுவோம். இது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அண்ட் இந்த ஆங்கிளை தான் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் சொல்லுவோம். தட்ஸ் ஆல். அண்ட் இதை வச்சு சின்ன வயசுல ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். தட் இஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னன்னு சொல்லலாம், இல்லை நீங்கள் மியூன்னு படிச்சிருந்தீங்கன்னா மியூன்னு சொல்லலாம். ரெண்டும் ஒன்று தான். தட் இஸ் ஈக்குவல் டு சைன் ஐ பை சைன் ஆர். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம்.
அண்ட் அதே மாதிரி இன்னொரு ஒரு ஃபார்முலா இருக்கும். தட் இஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ இஸ் ஈக்குவல் டு சி பை வி. ஸோ இந்த ஃபார்முலாஸ் வச்சு நமக்கு நிறைய சம்ஸ் கேட்பாங்க. அண்ட் இதை பத்தி நம்ம டீட்டெயில்டா நெக்ஸ்ட் வீடியோலயும் நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போதைக்கு இந்த பேஸ் பண்ணி நம்ம லென்ஸ் வந்து பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் லென்ஸ் பார்க்கலாம். ஸோ லென்ஸ் வந்து ஜென்ரலாக 2 டைப்ஸாக பிரியுது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் அடுத்து வந்து கான்கேவ் லென்ஸ். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து நம்ம கன்வர்ஜிங் லென்ஸ்னு சொல்லுவோம். ஸோ எப்படின்னா ரேஸ் எல்லாமே நமக்கு பேரலாக வரும்போது அப்படியே ஃபோக்கஸ்க்கு வந்து கன்வர்ஜ் ஆகும். ஸோ இதை கன்வர்ஜிங் லென்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் அதே கான்கேவ் பாருங்க, ரேஸ் எல்லாம் பேரலாக வருது பட் அது அப்படியே டைவர்ஜ் ஆகுது. ஸோ அதனால இதை டைவர்ஜிங் லென்ஸ்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இப்போ இதோட ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கான்வெக்ஸ் லென்ஸ். நல்லா பாருங்க, இதில் 6 கேசஸ் இருக்கு. அண்ட் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அப்படியே நமக்கு கான்கேவ் மிரர் மாதிரி வந்துடும். ஸோ கான்கேவ் மிரர் மாதிரி தான் நமக்கு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 5 கேஸ் பாருங்க, நமக்கு ரியல் அண்ட் இன்வெர்டட். லாஸ்ட்டாக ஒரே ஒரு கேஸ் மட்டும்தான் நமக்கு ஒர்க்ஷன் அண்ட் எரக்ட். அதுவும் வந்து என்லார்ஜ்டாக இருக்கு. அப்படியே எக்ஸாக்டாக அதே மாதிரி இருக்கு. ஸோ நீங்கள் மிரர் வச்ச லென்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி கான்கேவ் லென்ஸ் பாருங்க, கான்கேவ் லென்ஸில் டோட்டலாக 2 கேஸ் தான் இருக்கு. அப்படியே எக்ஸாக்டாக நமக்கு கான்வெக்ஸ் மிரர் மாதிரியே ஆக்ட் ஆகும். தட் இஸ் அதோட ப்ராப்பர்ட்டி. நான் சொல்றது ரே டயக்ராம் கிடையாது, ஒன்லி த ப்ராப்பர்ட்டி. ஓகே. ஸோ இதுலேயும் 2 இமேஜும் வந்து ஒர்க்ஷன் அண்ட் எரக்ட் தான். சைஸ் பாருங்க, நமக்கு டிமினிஷ், தட் இஸ் ஸ்மாலாக இருக்கு. ஓகே. ஸோ இப்போ கண்டிஷன்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டைப் ஆஃப் லென்ஸ் இருக்கு, எனக்கு ரியல் இமேஜ் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரியல் இமேஜ் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா அது கான்வெக்ஸ் லென்ஸா மட்டும்தான் இருக்க முடியும். கரெக்டா? அதே எனக்கு ஒர்க்ஷன் அண்ட் எரக்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒர்க்ஷன் அண்ட் எரக்ட் அண்ட் சைஸ் வந்து ஸ்மாலா இருக்கு, டிமினிஷ்டா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி ஸ்மாலா இருக்குன்னா நமக்கு கான்கேவ் லென்ஸ் மட்டும்தான் பாசிபிள். அதே எனக்கு சைஸ் வந்து என்லார்ஜ்டா இருக்கு, பெருசா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு வந்து லென்ஸ்ல கான்வெக்ஸ் லென்ஸ் பாசிபிள். ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ தான் முக்கியமான பார்ட் பார்க்க போகிறோம். தட் இஸ் சைன் கன்வென்ஷன் அண்ட் ஃபார்முலாஸ். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம மிரருக்கு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்க, எனக்கு கான்வெக்ஸ் மிரர் இருக்கு. ஸோ மிரரோ லென்ஸோ எப்போவுமே நம்ம அது ஒரிஜினில் இருக்குதுன்னு நினச்சிப்போம். ஸோ இதை கன்சிடர் பண்ணிக்கலாம் ஒரிஜினில் இருக்குன்னு. அப்போது நமக்கு ரைட் சைடு வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் லெஃப்ட் சைடு வந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ். ஓகே. அண்ட் இப்போ நம்ம ஆப்ஜெக்டை எப்போவுமே நம்ம நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ் சைட், தட் இஸ் லெஃப்ட் சைடு தான் வைப்போம். ஸோ நான் ஆப்ஜெக்டை இங்கே வைக்கிறேன். ஸோ லெட் அஸ் கன்சிடர் எனக்கு இமேஜ் வந்து ஏதாவது ஒரு இடத்துல இங்கே கிடச்சிருச்சுன்னு வச்சுப்போம். ஓகே. ஸோ இந்த இடத்துல எனக்கு இமேஜ் வந்து கிடச்சிருச்சு. ஓகே. ஸோ எனக்கு சேம் சைடில் இமேஜ் கிடச்சிச்சுன்னா அதை நம்ம ரியல் அண்ட் இன்வெர்டட்னு சொல்லுவோம். அதே எனக்கு மிரருக்குள்ள இமேஜ் கிடச்சிச்சு அப்படின்னா அதை நம்ம ஒர்க்ஷன் அண்ட் எரக்ட்னு சொல்லுவோம். தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ இப்போ நம்ம சைன் கன்வென்ஷன் பார்க்கலாம். நம்ம ஆப்ஜெக்டை நம்ம நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் சைட் வச்சிருக்கோம். அப்போ யூவை வந்து நம்ம நெகட்டிவ்ல எடுப்போம். ஓகே. ஸோ இப்போ நமக்கு ரியல் அண்ட் இன்வெர்டட் கிடைச்சிச்சுன்னா எகெயின் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் சைடில் தான் கிடைச்சிருக்கு. அப்போ இமேஜ் டிஸ்டன்ஸையும் நம்ம நெகட்டிவ் தான் எடுப்போம். சப்போஸ் நமக்கு ஒர்க்ஷன் அண்ட் எரக்ட்ல கிடைச்சதுன்னா இட் லைஸ் ஆன் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ நம்ம இமேஜ் டிஸ்டன்ஸை பாசிட்டிவ்னு எடுத்துப்போம். தட்ஸ் ஆல். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை வச்சு நம்ம ஃபார்முலாஸ் தான் மெயினாக என்னன்னு பார்த்தோம்னா that is 1 by f is equal to 1 by v plus 1 by u. So இது mirror formula. So next one magnification க்கு m is equal to minus v by u எழுதிக்கலாம், or else h dash by h எடுத்துக்கலாம். இங்க h ன்றது size of the object, h dash ன்றது size of the image. So இந்த ரெண்டு ஃபார்முலா நம்ம அடிக்கடி பார்த்திருப்போம். அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் ஃபார்முலாஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், அதில் பவர் இருக்கு. மெயினாக பவரோட ஃபார்முலா பவர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 பை எஃப். ஓகேங்களா? எஃப்ன்றது ஃபோக்கல் லென்த். அண்ட் மேக்னிஃபிகேஷனையும் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸையும் ரிலேட் பண்ணி ஒரு ஃபார்முலா இருக்கு. தட் இஸ் எம் இஸ் ஈக்குவல் டு எஃப் பை எஃப் மைனஸ் யூ, ஆர்எல்ஸ் இமேஜ் டிஸ்டன்ஸ் வச்சு கேட்டாங்க அப்படின்னா எஃப் மைனஸ் வி பை எஃப். ஓகே. ஸோ இதுதான் நமக்கு மிரரோட கண்டிஷன்ஸ். ஸோ இதே மாதிரி இப்போ லென்ஸுக்கு பார்க்கலாம். ஸோ லென்ஸில் பாருங்க, ஸோ இங்கே நம்ம எடுத்திருக்கிறது வந்து கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகே. ஸோ நான் ஆப்ஜெக்டை இந்த சைடில் வச்சிருக்கோம். எகெயின் லென்ஸ் வந்து ஒரிஜினில் இருக்கு. ஸோ இந்த சைடில் இருக்கிறது பாசிட்டிவ் எக்ஸ் அண்ட் இந்த பக்கம் இருக்கிறது நெகட்டிவ் எக்ஸ். ஓகே. ஸோ ஆப்ஜெக்ட் இங்கே வச்சிருக்கோம், இமேஜ் வந்து ஆப்போசிட் சைடில் கிடைச்சிருக்கு.
ஸோ லென்ஸ்ல நமக்கு ஆப்போசிட் சைட்ல இமேஜ் கிடைச்சிச்சுன்னா அது வந்து ரியல் அண்ட் இன்வெர்டட். ஓகே. சப்போஸ் எனக்கு சேம் சைட்ல இமேஜ் கிடைச்சிச்சுன்னா தான் அதை நம்ம ஒர்க்ஷன் அண்ட் எரெக்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இங்கே ஆப்ஜெக்டை பார்க்கலாம். ஆப்ஜெக்டை நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சஸை தான் வச்சிருக்கோம். அப்போ யூவை வந்து நெகட்டிவ்ல தான் எடுப்போம். கரெக்டுங்களா? அண்ட் இங்கே ரியல் அண்ட் இன்வெர்டட்னா இட் லைஸ் ஆன் அ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸா, அப்போ நம்ம வியை வந்து பாசிட்டிவ்னு எடுத்துப்போம். ஓகே. இதே ஒர்க்ஷன் எரெக்ட்னா சேம் சைடில் கிடைச்சிருக்கு. அப்போ வின்றது நெகட்டிவ்னு எடுத்துப்போம். இது பாருங்க அப்படியே மிரருக்கு ஆப்போசிட்டா இருக்கு. இங்க ஒர்க்ஷன் எரெக்ட்னா பாசிட்டிவ், இங்க ஒர்க்ஷன் எரெக்ட்னா நெகட்டிவ். அண்ட் அதே மாதிரி ரியல் இன்வெர்டடுக்கும் வைஸ் வெர்சா அப்படியே மாறி இருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் லென்ஸோட சைன் கன்வென்ஷன். இதே நம்ம ஃபார்முலாஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்க ஃபார்முலா அப்படியே மிரருக்கு ஆப்போசிட்டா இருக்கும். தட் இஸ் 1 by f is equal to 1 by v minus 1 by u. Okay. And magnification பார்த்தோம்னா magnification is equal to plus v by u or else h dash by h. Okay. And இங்க பவருக்கு ஃபார்முலா பார்த்தோம்னா மிரர்ல minus 1 by f அப்போ இங்க பவருக்கு ஃபார்முலா plus 1 by f. And அதே மாதிரி மேக்னிஃபிகேஷனுக்கு எழுதலாம். ஸோ மேக்னிஃபிகேஷன் m is equal to இங்க f by f minus u ஸோ இங்க f by f plus u வந்துடும். ஓகே. பட் இமேஜ் டிஸ்டன்ஸ்க்கு இங்க f minus v போட்டோம்ல அதே தான் இங்க ரிப்பீட் ஆகும். f minus v by f. ஓகே. ஸோ இதுதான் மேக்னிஃபிகேஷனோட ஃபார்முலா. அப்போ எதெல்லாம் மிரர் அண்ட் லென்ஸ்க்கு காமனா இருக்கும்னா, ஸோ நான் இங்கே எழுதுறேன். ஸோ இப்போ நான் சொல்றது மிரர் அண்ட் லென்ஸ் ரெண்டுத்துக்குமே காமனானது. என்னதுன்னு கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கான்கேவ்னு சொல்லிட்டாங்கன்னா அது மிரராகவும் இருக்கலாம் லென்ஸாகவும் இருக்கலாம். கான்கேவ்னு சொல்லிட்டாங்கன்னா ஃபோக்கல் லென்த் வந்து நெகட்டிவாக இருக்கும். ஸோ அப்போ கான்வெக்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபோக்கல் லென்த் வந்து பாசிட்டிவ். ஸோ எஃப் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஓகே. அண்ட் அதே மாதிரி நமக்கு ஒர்க்ஷுவல் அண்ட் எரெக்ட்ல இமேஜ் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்மளோட மேக்னிஃபிகேஷன் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். அதே ரியல் அண்ட் இன்வெர்டட்ல கிடைச்சிருச்சு அப்படின்னா m நமக்கு நெகட்டிவ்ல இருக்கும். ஸோ இந்த கேசஸ் எல்லாமே நமக்கு மிரர் அண்ட் லென்ஸ் ரெண்டுத்துக்குமே காமன். இது காமனாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் லென்ஸ்ல நமக்கு லென்ஸ் மேக்கப் ஃபார்முலா வித் ரெஸ்பெக்ட் டு மீடியம் வச்சு கண்டிஷன்ஸ் பார்ப்போம். ஸோ அது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸா குவரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ இதே மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.